நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். இதுதான் உபனிஷதம் போதிக்கிற மகத்தான உண்மை. இன்னொன்னு, நாம் எதனோடு அதிகமாக பழகுகிறோமோ அதனுடைய வாசனை நமக்கு வரும். காரைக்குடியில சிவில் இன்ஜினியருடைய திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். மாங்கல்யம் எடுத்து கொடுக்கிற போது அந்த குரு சொன்னார், தாலி கட்டு சாமின்னார், தாலி கட்டு தம்பின்னார். எத்தனை சதுரடியில் கட்டுறதுன்னு கேட்டான். ஏன்னா அவன் சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரில் இந்த பில்டிங்கில் எத்தனை சதுரடியில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில்னு பேசி பேசி பழகுறதுனாலே அவனுக்கு அந்த வாசனை வருது. வாழ்க்கையில் நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய மனம் வரும். அப்போ ஒரு ஸ்லோகங்களோடு நாம் திரும்ப திரும்ப பண்ணோம்னா அந்த ஸ்லோகம் தான் நமக்கு முன்னாடி வழிகாட்டும். ஒரு பிரபந்த பாடல்களோடு நம்ம அழகாக அதிகமாக பழகிட்டோம்னா மனம் அதில் தான் லயித்து போகும். ஒரு இசை நிகழ்ச்சி எல்லாமே அப்படி தானே. அப்போ நல்ல வார்த்தைகள் என்பது கூட நம்ம எப்படி பழகுகிறோமோ அதை வைத்துத்தான் திரும்ப திரும்ப நமக்கு வரும். ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு எண்ண அலைகளை உருவாக்குகிற மகத்தான பெருமை இருக்கு. அதனால்தான் திருவள்ளுவரே சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த. சொல்லில் கூட பண்பாடு இருக்கணும்.